அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் மேலுலக ஆன்மாக்கள் பற்றி பேசியுள்ளோம். மேலுலகம் என்று சொன்னால் அது அல்லாவின் ஆன்மீக உலகமாகும். இரண்டு வகையான உலகங்கள் உள்ளன, ஆன்மீக உலகம் மற்றும் பௌதிக உலகம். ஆன்மீக உலகம் என்பது ஆன்மாக்களின் உலகத்தை குறிக்கிறது. ரூகளின் உலகம் ஆலமல் அர்வாஹ் என்று அழைக்கப்படுகிறது. பௌதிக உலகம் என்பது உடலின் உலகமாகும். இரண்டு உலகங்கள் உள்ளன. அந்த உலகில் வாழும் மற்றும் சஞ்சரிக்கும் உயிரினங்கள் உள்ளது போல் இந்த பூமி உலகிலும் உயிரினங்கள் உள்ளன. இரண்டும் வெவ்வேறு உலகங்கள். ஆன்மாக்களின் உலகத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்லூக் என்னும் உயிரினங்கள் உள்ளன. நமக்கு தெரிந்த விஷயங்களில் மனிதனின் ஆன்மாவும் அதன் உண்மையும் அந்த உலகத்துடன் தொடர்புடையவை. அதுபோலவே மலக்குகள் என்னும் வானவர்களும் மோக்கலீன் என்று அழைக்கப்படும் உயிரினங்களும் அந்த உலகத்திலேயே உள்ளன. மேலும் நமக்கு தெரியாத ஊர் கன்னியர்கள், சொர்க்கத்தின் குழந்தைகள் போன்ற பல வகைகள் அந்த உலகத்தில் உள்ளன. ஆனால் நாம் வாழும் இந்த புலப்படும் உலகில் எண்ணற்ற மக்லூக் என்னும் உயிரினங்கள் உள்ளன. இதற்கு தனிப்பட்ட விளக்கம் தேவையில்லை. நாம் இந்த உலகில் எதை பார்த்தாலும் அதற்கொரு வடிவம் உள்ளது. அந்த வடிவத்தின் உள்ளே ஒரு ரூ என்னும் ஆன்மா இருக்கும். ஏனெனில் எதுவும் தனியாக நிலைத்திருக்கவில்லை. அதன் உள்ளே ஒரு சக்தி உள்ளது, ஒரு உந்து சக்தி உள்ளது. அதனை நிலைத்திருக்கச் செய்யும் உண்மை உள்ளது. அதுவே அதன் ரூ என்னும் ஆன்மா ஆகும். நாம் கல்லை பற்றி பேசினால் அதற்கும் ஒரு ஆன்மா உள்ளது. அதை ரூஹே ஜமாத்தி என்று அழைக்கப்படுகிறது. அதுபோலவே தாவரங்களிலும் வேறு ஒரு வகை ஆன்மா உள்ளது. அதை ரூஹே நபாத்தி என்று அழைக்கப்படுகிறது. விலங்குகளில் உள்ளே மூன்றாவது வகையான ஆன்மா உள்ளது. அதற்கு ரூஹே ஹைவானி என்று அழைக்கப்படுகிறது. இதில் மூன்று வகையான ஆன்மாக்கள் உள்ளன. கல்லில் உள்ளே உள்ள ஆன்மா ரூஹே ஜமாத்தி ஆகும். ரூஹே ஜமாத்திக்கு ஒரு செயல்பாடும் பங்கும் உள்ளது. அல்லாஹ் தாலா அதற்கு ஒரு கடமையை வழங்கியுள்ளான். பல்வேறு கூறுகளை ஒன்றிணைத்து வைத்திருக்க வேண்டிய கடமை அதற்கு தேவைப்படும் சக்தியே அது. முன்னதாக நாம் கூறியது போல அல்லாஹ் தாலா உலகத்தை உருவாக்கும் போது புகையாக காணப்பட்ட பரந்த துண்டுகளை ஒன்றிணைக்க அல்லாஹ் இந்த ரூஹை அனுப்பினான். ஏனெனில் அங்கே தேவையானது அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகவே அந்த ஆன்மா அவசியமாக இருந்தது. அதுவே ரூஹே ஜமாத்தி என்று அழைக்கப்படுகிறது. கல்லில் உள்ளே இருக்கும் ரூஹே ஜமாத்தி அதன் பல்வேறு கூறுகளை அணு நிலையிலாக இருக்கட்டும் அல்லது மூலக்கூறு நிலையிலாக இருக்கட்டும் அவற்றை ஒன்றிணைக்கும் ஒரு ஆன்மீக சக்தியாக இருக்கிறது. அதுவே ரூஹே ஜமாத்தி. அதேபோல் இரண்டாம் நிலையைச் சேர்ந்த செடிகள், மரங்கள், கொடிகள் போன்றவற்றின் உள்ளே இருப்பது ரூஹே நபாத்தி என்னும் ஆன்மா. ரூஹே நபாத்தி என்பது வளர்ச்சிக்கு உதவும் ஆன்மாவை குறிக்கிறது. அல்லாஹ் வளர்ச்சியை ஏற்படுத்த பயன்படுத்தும் ஆன்மா அது. வளர்ச்சி தேவையான இடங்களில் அல்லாஹ் இந்த ஆன்மாவை நியமிக்கிறான். ஏனெனில் அதற்காகத்தான் அதனை படைத்துள்ளான். இந்த ஆன்மா தாவரத்தில் இருப்பதால் தாவரம் ஒரு கல்லை போன்றது அல்ல. ஒரு கல் வளராது, ஆனால் ஒரு செடி வளர்கிறது. அதற்கு இந்த ஆன்மா அவசியம். ஆனால் தாவரத்திற்குள் மற்றொரு ஆன்மாவும் உள்ளது, ரூஹே ஜமாத்தி. ஏனெனில் தாவரங்களில் உள்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட வேண்டும். கற்களில் காணப்படும் ஆன்மா தாவரங்களிலும் உள்ளது. எனவே அந்த ஆன்மா அங்கேயும் உள்ளது. இப்போது ஒரு விலங்கை எடுத்துக்கொள்வோம். அது எந்த வகையான உயிரினமாக இருந்தாலும் அதற்குள் மூன்றாவது வகையான ஆன்மா இருக்கிறது. அதை ரூஹே ஹைவானி என்கிறோம். விலங்கு ஆன்மா, உயிரியல் ஆன்மா அல்லது உயிருள்ள ஆன்மா என்றும் அழைக்கிறோம். இந்த ஆன்மா அந்த உடலில் உள்ளே இருப்பதற்கு காரணம் அது நகரும் சக்தி பெற வேண்டும் என்பதால்தான். நகரும் சக்தி வழங்கும் பொருட்டு அல்லாஹ் இந்த மூன்றாவது ஆன்மாவை பயன்படுத்துகிறான். ஆகையால் அல்லாஹ் அதை இயக்குவதற்காகவே உருவாக்கினான். அது விலங்குகளில் காணப்படுகிறது. விலங்குகளில் அந்த ஆன்மா இருந்தாலும் அவை வளர்கின்றன. ஒரு சிறிய குழந்தை வளர்ந்து பெரிய உயிரினமாக மாறுவது போலவே வளர்ச்சி பெற ரூஹே நபாத்தி ஆன்மா அவற்றில் இருக்க வேண்டும். அதுபோலவே அதனுள் பல கூறுகள் எனும் அணுக்கள் உள்ளன. அவற்றை ஒன்றுடன் ஒன்றிணைத்து ஒரே அமைப்பாக வைத்திருக்க வேண்டும்.
எனவே அதனுள் நாம் முதல் முறையாக கூறிய ரூஹே ஜமாத்தி ஆன்மாவும் இருக்கிறது. ரூஹே ஜமாத்தி, ரூஹே நபாத்தி, ரூஹே ஹைவானி, இந்த 3 ஆன்மாக்களும் இருக்கும். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே தாவரங்களுடன் ஒப்பிடும்போது விலங்குகளுக்கு அதிகமான ஆன்மாக்கள் உள்ளன. மேலும் தாவரங்களுடன் ஒப்பிடும்போது கல்லில் இன்னும் குறைவாகவே உள்ளது. இப்போது அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து அவனை தன் முன்னே கொண்டு வந்தபோது அந்த உலகத்தை ஆலமல் அர்வாஹ், ஆன்மாக்களின் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் நமது உண்மையான போதனையில் இது ஒரே ஒரு உலகம் என்று கூறப்படுகிறது. காணப்படாத உலகங்கள் பல உள்ளன. அவற்றில் ஒன்றே ஆலமல் அர்வாஹ். அதற்கான மற்றொரு பெயர் ஜபரூத். ஆக 7 உலகங்கள் உள்ளன. அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை 7 நிலைகளாக பிரித்துள்ளான். கீழே இருந்து மேலே செல்லும் போது முதலாவதாக நாசூத் எனப்படும் இந்த புலப்படும் உலகம் பௌதீக உடலின் உலகம். அதற்கு மேலே இருக்கிறது மலக்கூத் உலகம். இது மலக்குகளின் உலகம். அங்கு மலக்குகள் வாழ்கிறார்கள், நகர்கிறார்கள் மற்றும் தொடர்பு கொள்ளும் இடம். அதற்கு மேலே ஜபரூத் என்று அழைக்கப்படும் உலகம் உள்ளது. பர்சக் உலகம் இந்த உலகத்திற்குள் உள்ளது. பர்சக் இந்த உலகில் பிறக்க காத்திருக்கும் ஆன்மாக்கள் ஒன்றாக கூடியிருக்கும் அந்த உலகில் தங்குமிடம் அது. அதேபோல் அந்த உலகின் மற்றொரு பகுதியில் இந்த உலகத்திலிருந்து இறந்தவர்களின் ஆன்மாக்கள் அங்கே வசிக்கின்றன. அவர்களின் உலகமும் அங்கேயே உள்ளது. இந்த இரண்டையும் ஒன்றாக கூறும் பெயர்தான் பர்சக் உலகம். பர்சக் உலகம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று இந்த உலகில் இருந்து போன ஆன்மாக்களுக்கு, மற்றொன்று பிறக்க இருக்கும் ஆன்மாக்களுக்கு. இந்த உலகத்தை விட்டு செல்லும் ஆன்மாக்கள் 2ஆக பிரிக்கப்படும். ஏனெனில் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். வெற்றி பெற்றவர்களும் தோல்வி அடைந்தவர்களும் இருப்பார்கள். வெற்றி பெற்றவர்களின் ஆன்மாக்கள் வசிக்கும் இடம் இல்லியீன் என்று அழைக்கப்படுகிறது. அதுபோலவே தோல்வி அடைந்தவர்களின் ஆன்மாக்கள் தங்குமிடம் சிஜ்ஜீன் எனப்படுகிறது. இல்லியீன் என்பது சொர்க்கத்தின் மாதிரி, ஒரு முன்மாதிரி. சிஜ்ஜீன் என்பது நரகத்தின் மாதிரியானது. இந்த இரண்டும் பர்சக் உலகத்தில்தான் இருக்கின்றன. இந்த 2 பிரிவுகள் மற்றும் இன்னும் பிறக்காத ஆத்மாக்களையும் சேர்த்து குறிப்பிடப்படும் ஒன்றிணைய பெயர் பர்சக் உலகமாகும். இது அனைத்தும் ஜபரூத் உலகிற்குள் அடங்கியுள்ளது. நாங்கள் 3 உலகங்களை குறிப்பிட்டோம்: நாசூத், மலக்கூத் மற்றும் ஜபரூத். அதற்கு மேல் ஆலமுல் அன்கபூத் என்று அழைக்கப்படும் ஒரு உலகம் உள்ளது. பின்னர் லாஹூத் உள்ளது. லாஹூத் உலகம் உள்ளது. அது அல்லாவின் தெய்வீக உலகம். லாஹூத்திற்கு மேலே வஹதத் உள்ளது. அதற்கு ஆலமுல் வஹதத் என்று அழைக்கப்படும். மகாமல் மஹமூத் என்று அழைக்கப்படும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகாம் என்னும் இடம் அமைந்துள்ள உலகமும் அங்கேதான். நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களின் மையமும் அங்கேதான் உள்ளது. அதற்கு மேலே, இன்னும் மேலே ஆலமுல் அஹதியத். அது அஹதியத் உலகம். அது அல்லாவின் தௌஹீத் உலகம். அது அல்லாவின் அர்ஷ் எனும் சிம்மாசனம் இருக்கும் உலகம். அது அல்லாஹ் இருக்கும் இடம். ஒருவர் அங்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போதுதான் அவர் அல்லாவை காணும் மகாமை அடைகிறார். நாம் இப்போது குறிப்பிட்ட உலகங்கள் 7 உலகங்கள். தாழ்ந்த உலகத்திலிருந்து உயர்ந்த உலகங்கள் வரை. இந்த 7 உலகங்களுக்கும் பெயரிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மனிதர்கள் தொடர்பான பல விஷயங்கள் அவற்றுடன் தொடர்புடையவை. அந்த தலைப்பு இப்போதைக்கு அங்கேயே இருக்கட்டும். அல்லாஹ் நபி ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்த போது அவர் வெறும் உடலாக, வெறும் உடல் வடிவமாக இருந்தபோது இப்லீஷை அழைத்து அவரை பார்க்கச் சொன்னார். அவரை பார்க்கும்போது கோபத்தாலும் வெறுப்பாலும் அவர் மீது துப்பினார். அந்த எச்சில் அவருடைய தொப்புள் பகுதியில் பட்டது. அந்த எச்சில் தொப்புள் பகுதியில் விழுந்தபோது இப்லீஷிடமிருந்து ஒரு கெட்ட அசுத்தமும் அதில் நுழைந்தது. அது ஒரு கிருமி. அதுதான் மனிதர்களிடம் தீமையை ஈர்ப்பதற்கு காரணம், தீமையை உருவாக்கும் காரணம். அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு மனிதனை தவறு செய்ய வைக்கும் சக்தி. அதன் பெயர் நப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. எனவே தஸவுஃபில் நாம் நப்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதன் உண்மையான அர்த்தமும் அதன் தோற்றமும் இங்கிருந்து தொடங்குகிறது. நபி ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களின் தொப்புளில் இப்லீஸ் துப்பியது போல ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அத்தகைய ஒரு துப்பும் ஒரு கிருமியும்
அந்த மனிதனுடன் பிறக்கிறது. அந்த கிருமி ஒரு வஜூத் எனும் ஏற்கனவே இருக்கும் ஒரு உயிரினமாகவும் மாறும். அந்த வஜூத் ஆனது ஒரு ஜின்னாக மாறுகிறது. ஒரு மனிதன் ஒரு விந்தணுவிலிருந்து ஒரு துளி இனப்பெருக்க திரவத்திலிருந்து உருவாகுவது போலவே இப்லீஷின் இந்த கிருமி ஒரு ஜின்னாக மாறுகிறது. அந்த ஜின் மனிதர்களுக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிலும் அந்த ஜின் இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனை தவறு செய்ய வைக்கிறது. ஒரு மனிதனுக்குள் இருக்கும் இந்த விஷயம்தான் அனைத்து எதிர்மறை செயல்களையும் பரிந்துரைக்கிறது மற்றும் ஏற்படுத்துகிறது.